தற்பெருமையும் கர்வமும் எப்போவுமே நன்மையை விளைவிக்காதுன்றதுக்காக ஒரு சின்ன கதையை இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மருத நாட்டை மதிவாணர் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த ராஜ்யத்தில் கதிர் அப்படின்ற ஒரு அறிஞர் இருக்கார். அவர் பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் கூட போட்டியிட்டு வெற்றி பெற்று பல பரிசு பொருட்களை வெல்றதையே ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். இதனால் அவரோட புகழ் அந்த சுற்று வட்டாரம் இருக்க எல்லா நாடுகளுக்கும் பரவி இருந்தது. இப்படி இருந்தனால தன்னை யாராலையும் வெல்லவே முடியாது அப்படின்ற தற்பெருமையும் கர்வமும் அவருக்குள்ள ஏராளமாக சேர்ந்து போச்சு. ஒரு நாள் இப்படி அறிஞர்கள் கூட போட்டி போட்டு வெல்றதுக்காக பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு கதிர். அங்கே போன அவரை வெகு விமரிசையாக பாண்டிய மன்னன் வரவேற்று உபசரணைகள் செய்து பல பரிசு பொருட்களை கொடுத்து பல முத்து மாலைகளையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட அவர், அரசே, நான் இங்கே பரிசு பெறதுக்கு மட்டும் வரல, இங்கே என் அறிவு திறமையை காட்டவும் வந்திருக்கேன். என்னை யார் வெல்றாங்களோ அவங்களுக்கே இந்த பரிசு பொருட்கள் அனைத்தையும் நான் பரிசாக கொடுத்துட்றேன். இதை கேட்ட அரசர் அவரோட அரசவையில் இருக்க எல்லா அறிஞர்களையும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே இருந்த எல்லா அறிஞர்களும் ஐயோ, அவர்கிட்ட எங்களால் போட்டி செய்ய முடியாதுன்னு சொல்லி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இதனால் செருக்கு ஏறின கதிர், இங்கே பார்த்தீங்களா, என்ன வெற்றி கொள்ள உங்கள் நாட்டில் ஆளே இல்லை. பேரும் புகழும் வளமும் நிறைஞ்ச இந்த நாட்டில் அறிவு செல்வம் இல்லையே, ஏன் கூட போட்டி போட இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இதை பார்த்த அரசர் என்ன செய்கிறதுனே தெரியாது கவலையோட தவிக்கிறாரு. இதை பார்த்த அந்த அரண்மனையோட கோமாளி உடனே அவரோட இருக்கையிலேருந்து எந்திரிச்சு அரசர்கிட்ட வந்து, அரசே, நான் இவர் கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த கதிர் சிரிக்கிறாரு. அறிஞர்கள் பலரால் என் கூட போட்டி போட முடியல, இந்த அரண்மனையோட கோமாளினி நீ என்னோட போட்டி போட போறியா? நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம். சரி சரி, என்னவோ, நானும் போட்டிக்கு ரெடியாக தான் இருக்கேன், ஆரம்பிங்க அப்படின்னு கேலியோட சிரிப்பாக பேசுகிறாரு. உடனே கோமாளி அரசர்கிட்ட, அரசே, நான் இவர்கிட்ட 6 கேள்வி கேட்பேன். அந்த 6 கேள்விக்கும் இவர் தவறான பதிலை சொல்லணும். அப்படி சரியான பதிலை ஒரு வேளை சொல்லிட்டா இவர் தோத்ததா அர்த்தம். போட்டிக்கு தயாரா இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட கதிர், நான் எப்போவோ தயார், நீ கேட்க வேண்டியதை கேளு, நான் எல்லாத்தையும் தவறாக மட்டுமே சொல்லுவேன், சரியாக சொல்ல மாட்டேன், என்னை உன்னால் வெற்றி கொள்ளவே முடியாது அப்படின்னு கேலியாக பேசுகிறாரு. என் முதல் கேள்வி இதோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அரண்மனை கோமாளி. நாம் அரண்மனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கோமாளி. அதுக்கு அவர், இல்லை இல்லை, நாம் அரண்மனையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அரியணையில் அமைச்சர் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உன் புகழ் பல நாடுகளிலும் பரவி உள்ளது அப்படின்னு கோமாளி சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அரசர் உமக்கு பரிசாக கொடுத்தது மாணிக்க மாலை அப்படின்னு சொல்கிறாரு கோமாளி. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். எதற்கும் தவறான பதிலையே சொல்ல வேண்டும், இதானே நமக்கு இடையே போட்டி அப்படின்னு கேட்குறாரு கோமாளி. அதுக்கும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. நீர் பெரிய அறிஞர்தாம், எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் தவறான பதிலையே சொல்கிறீர், நான் உம்மை எத்தனை கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு கோமாளி. உடனே உணர்ச்சி வசப்பட்ட கதிர், 5 கேள்வி என்னை கேட்டுட்டேன், இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் இந்த போட்டியில் நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஆணவத்தோடு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு கதிர். சிரிச்ச கோமாளி, இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் தோற்று போயிட்டீங்க, என்னோட 6வது கேள்விக்கு நீங்கள் கரெக்டான பதிலை சொல்லி தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவரை பார்த்து அந்த அரண்மனை அவையில் இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. வெற்றி பெற போகிறோன்ற ஆணவத்தில் அவர் கொஞ்ச நேரம் கவனம் சிதறி சரியான பதிலை சொல்லிட்டாரு. தன்னோட தவறையும் ஆணவத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கதிர் பெற்ற எல்லா பரிசுகளையும் அரண்மனை கோமாளிக்கு கொடுக்குறாரு. தக்க தருணத்தில் நம்ம நாட்டோட மானம் காப்பாற்றப்பட்டதேன்னு நினச்சி அந்த ராஜாவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு.
இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எங்கேயும் எப்பயுமே ரொம்ப ரொம்ப கவனத்தோடவும் அன்போடவும் பொறுமையோடவும் நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எந்த இடத்துல நம்ம தற்பெருமையும் கர்வமும் ஆணவமும் கொள்கிறோமோ காட்டுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவமானங்கள் மட்டுமே நமக்கு மிஞ்சும். இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய்.